ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பழனி கோவிலுக்குங்க. பழனி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையில் 5:30க்கே கிளம்பிட்டேங்க. இப்போ தாராபுரம் பக்கத்தில் வந்துட்டேங்க. மணி 6:45 ஆச்சுங்க. ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதலுங்க. சரி அதை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா பழனி போகவே முடியாதுங்க. திடீர்னு கிளம்பணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு போக முடியும். சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது என்னமோ போக முடியாமையே ஆயிடுதுங்க. எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மார்னிங் நேரமே எழுந்திரிச்சதுனால ஒரு மாதிரி இருக்குது. டீ சாப்பிட்டு போகலாம், இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த பழனி போகிற முக்கில் வந்துட்டு டீ சாப்பிட்லான்னு நிறுத்தியிருந்தேங்க. ஆளுக்கு ஒரு டீ மட்டும் குடிக்கலான்ட்டு போனால் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை ரொம்ப சூடாக இருந்ததுங்க. யாருக்கு தான் பிடிக்காதுங்க காலையில் எழுந்திரிச்சு உளுந்து வடை சாப்பிட்டு டீ சாப்பிட்றக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரின்ட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வடை வாங்கி கொடுத்தாருங்க. எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு டீ வாங்கி கொடுத்தாருங்க. குடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி வந்து சௌமிக் பர்த்டேன்னு சொல்லிட்டு அவர் நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாருங்க. அதையும் வந்து ஆதிரா குட்டிகிட்ட காட்டிட்டு வெறுப்பேற்றிட்டே வந்துட்டு இருந்தா. அப்புறம் ஆதிரா குட்டி வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. பழனி போகிற வழியில் இந்த மாதிரி விண்டுமில் இருக்குங்க. யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு இந்த விண்டுமில் போகும்போது பார்க்குறக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக வந்துட்டு பழனி போனால் வந்து ஆண்டி அலங்காரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியலைங்க. நான் ஒரு டைம் ஆண்டி அலங்காரம் பார்த்துருக்குறேங்க. வேடன் அலங்காரம் பார்த்துருக்குறேன். பாலசுப்ரமணியர் அலங்காரம் பார்த்துருக்குறேங்க. ராஜ அலங்காரம் கூட 2-3 டைம் பார்த்துருக்குறேங்க. ஆனால் இன்றைக்கி என்ன அலங்காரம் பார்க்க போகிறோன்னு நமக்கு தெரியலைங்க. என்ன அலங்காரம் பார்த்தா என்ன பலனுங்கிறது எனக்கு தெரியல. மொத்தத்தில் முருகரை பார்த்தா போதும், அவர் பார்த்தாலே வந்துட்டு நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குங்க. அந்த ஒரு மன திருப்தி கிடைக்குங்க. அதுக்காகவே வந்துட்டு பழனி ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதா இருக்குதுங்க. யாருக்கெல்லாம் வந்து பழனி ஆண்டவர் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நான் மனசு கஷ்டமாக இருக்கும்போதுட்டு பழனி ஆண்டவரை தான் அடிக்கடி நான் நினச்சி கும்பிட்டுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே திருமுருகன் பூண்டி கோவில் இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் அந்த முருகரை போய் பார்த்துட்டு வந்தாலே போதுங்க. அந்தளவுக்கு வந்துட்டு மன நிம்மதி நம்மளுக்கு கிடைக்குங்க. பழனிக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் நடந்து போயிட்டுருக்குறாங்க. செம கூட்டமாக இருக்குதுங்க. கூட்டத்துக்கு முன்னாடியே வந்துடலான்னு சொல்லி தான் நேரமே கிளம்பி வந்தாங்க. இருந்தாலும் கூட்டம் வந்துருச்சு. நீ உள்ளே போனால் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ரொம்பவுமே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. இது வந்து திரு ஆவினன்குடிங்க. கீழே ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி எப்படி நம்ம சாமி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரே கவலையாக இருந்துருச்சுங்க. கீழேயே வந்துட்டு கூட்டத்தை பார்த்த உடனேவே இந்த திரு ஆவினன்குடி வழிக்கு முன்னாடியே வந்துட்டுங்க ரைட் சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு பார்க்கிங் கட் பண்ணிடுறாங்க. நம்ம பார்க்கிங் போன இடத்துலேருந்தே பார்த்தோம்னா ட்ரெயின் போயிட்டுருக்குதுங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மெதுவாக வந்துட்டுருக்குதுங்க. சரின்னு வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டுங்க. வீட்டிலேருந்தே இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இந்த 3மே செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. சரின்ட்டு ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டே போயிடலாம். உனக்கு கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. சாப்பிட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. அப்பா வந்து திடீர்னு மொட்டை அடிக்கணும்னு சொல்லியிருந்தாருங்க. சரி, நான் அவருக்குமே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. மொட்டை அடிக்கிற இடத்துல அவருக்கு வந்துட்டு லைனில் நின்று அங்கேயும் ஃபுல் கூட்டங்க. அங்கேயும் வந்துட்டு அவருக்கு லைனில் நின்று மொட்டை அடிச்சுட்டு அவர் குளிச்சுட்டு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இது வந்து மலைக்கு பேக் சைடுங்க. அங்கே நின்றுட்டு இருந்தோம். அந்த வழியே பார்த்தீங்கன்னா அந்த கிரிவல பாதை வழியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறதுங்க, தீர்த்த குடம் எடுக்கிறது, உங்களுக்கு இந்த மாதிரி அலகு குத்தி வர்றது எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய பேர் அந்த வழியே வந்துட்டு இருப்பாங்க கிரிவல பாதையில். இப்போவுமே அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாக செம கூட்டமாக இருந்துச்சுங்க. கேட்டால் வந்துட்டு ரோப்புக்கு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ட்ரெயினுக்கு அவ்வளோ பேர் விஞ்சில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவுமே பயமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி வந்துட்டு திருப்பதியிலலாம் வண்டி விட்டுருக்காங்கல்லங்க, தேவஸ்தான வண்டி, அந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு தேவஸ்தான வண்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் டைப்லேயும் இருக்குதுங்க, பஸ் டைப்லேயும் விட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதில் தான் நாங்கள் ஏறி போயிட்டுருக்குறோங்க. பாப்பா வந்துட்டு ரோப்பில் போயே ஆகணும் போகும்போது அப்படின்ட்டாங்க. எங்கள் வீட்டில் தம்பி எல்லோரும் நடந்து போயிட்டாங்க.
எங்கள் அப்பா மொட்டை அடிச்சுட்டு வரக்கு லேட் ஆயிருச்சு. சரின்னு நாங்களும் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அங்கே போனால் வந்துட்டு ஃபோன் அலோடே கிடையாதுங்க. ஃபோனை கீழேயே வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு கோயிலுக்கு வெளியிலேயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் நின்று தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரோப்பில் போனோங்க. ரொம்ப கூட்டங்க. ஈவினிங் வரக்கே வந்துட்டு 6:00க்கு மேலே ஆயிருச்சு. எதனால வந்துட்டு காலையில் 10 மணிக்கு போனது இவ்வளோ லேட்டுன்னா, 10 மணிக்கு நாங்கள் ரோப்புக்கு போய் வெயிட் பண்ணோங்க. பார்த்திங்கன்னா எங்களுக்கு 12:45க்கு தான் டிக்கெட்டே கொடுத்தாங்க. 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான் 2:30 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி கும்பிட்டோங்க. என்ன அலங்காரம் பார்த்திங்கன்னா வைதிகள் அலங்காரம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு முருகர் இருந்தாருங்க. நான் வந்துட்டு இப்போ ஹெச்டி இமேஜில் எடுத்து போட்டிருக்கேன். இந்த அலங்காரத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. என்ன ஒரு இதுன்னா, எல்லோரும் போயிட்டு குழந்தைகள வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. விங்ஸில் வெயிட் பண்ணுறவங்க, ரோப்பில் வெயிட் பண்ணுறவங்க, மேலே வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஃபுட்டு வந்து ரொம்ப அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே வரதால் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வழியாக முருகரை பார்த்தாச்சுங்க. முருகரை பார்த்து சாமி கும்பிட்டு நம்மளோட வேண்டுதலும் நிறைவேற்றியாச்சுங்க.